ஹாய், நான் உங்கள் செவ்வந்தி ஃபார்ம்ல இருந்துங்க. இன்றைக்கி ஆடுகளுக்கான பசுந்தீவனங்கள் எல்லாம் எப்படி கொடுக்குறோம், எந்த மாதிரியான தீவனங்களை வந்து நாங்கள் பயிரிட்டுருக்குறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. சூப்பர் நேப்பியர், வேலி மசால், அகத்தி, சவுண்டால் இந்த மாதிரியான தீவனங்களை தான் வந்து எங்களுடைய தோட்டங்களில் வந்து நாங்கள் பயிரிட்டுருக்குறோங்க. சூப்பர் நேப்பியருக்கு இடையில வந்து ஊடுபயிராக நாங்கள் வேலி மசாலை வந்து பயிரிட்டுருக்குறோங்க. இந்த மாதிரியான பசுந்தீவனங்களை கொடுக்கறதுனால ஆடுகளுடைய வளர்ச்சி அதிகமாகவே இருக்குதுங்க. சவுண்டால் அகத்தி வந்து வர ஓரங்களில் வந்து நாங்கள் பயிரிட்டுருக்குறோங்க. பசுந்தீவனங்களை வந்து ஒன்றோடொன்று கலந்து கொடுக்கறதுனால புரதச்சத்து அதிகமாக இருக்குதுங்க. ஆடுகளுக்கு வந்து ஆரோக்கியம், அதனுடைய வளர்ச்சி அதிகமாகவே இந்த பசுந்தீவனத்தினால கிடைக்குதுங்க. இந்த மாதிரியான தீவனங்களை தொடர்ந்து பயன்படுத்திட்டு வர்றங்காட்டி ஆடுகள் வந்து நல்லா ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக இருக்குதுங்க. அடர் தீவனம், உலர் தீவனம் இதற்கிடையில் பார்த்திங்கன்னா ஒரு 60% வந்து பசுந்தீவனம் தான் எங்களுடைய ஆடுகளுக்கு நாங்கள் கொடுக்குறோம். அப்படி கொடுக்கறதுனால ஆடுகளுடைய வளர்ச்சி வந்து நல்லாவே இருக்குதுங்க. நோய் தாக்குதல் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்திக்கு வந்து பசுந்தீவனம் வந்து முக்கியமாக இருக்குதுங்க. எங்களுடைய பண்ணைகளில் இருக்கிற ஆடுகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வந்து பசுந்தீவனம் மிக முக்கிய பங்கு வகிக்குதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.